வணக்கம் நண்பர்களே. இன்ஜினியரிங் பிசிக்ஸ் PH 8151 பாடத்திற்கான வீடியோ வகுப்பிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த வீடியோவில் முதல்ல சில டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். பிறகு அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிக் கொஸ்டின் பார்க்க போறோம். டார்ஷன் அப்படின்னா என்ன? டார்ஷன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னாக்க, டார்ஷன் அப்படின்னா இட் இஸ் ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன், ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியலுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், அதனால அந்த மெட்டீரியல் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னாக்க அதை டார்ஷன் சொல்றோம். இந்த ரொட்டேஷன் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, அதுக்கு நம்ம டார்க் அப்ளை பண்ணணும்னா கிரியேட் ஆகும், ரைட்? ஸோ ஒரு மெட்டீரியலை நம்ம ரொட்டேட் பண்றது, திருப்புறது, டார்க் அப்ளை பண்ணி திருப்பணும்னா அதுக்கு பேர் வந்துட்டு டார்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ டார்ஷன் அப்படின்னா twisting of an object using torque. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கேள்வி வருது அப்படின்னா, டார்க்னா என்ன? டார்க் அப்படிங்கிறது இது ஒரு measure of force, இது ஒரு quantity, so it is the measure of force. so நம்ம மெட்டீரியல்ல அப்ளை பண்ண ஃபோர்ஸோட மெஷர், அந்த ஃபோர்ஸ் அந்த மெட்டீரியல்ல ஒரு ட்விஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கும், ஒரு ரொட்டேஷனை கிரியேட் பண்ணி இருக்கும். so இந்த ஃபோர்ஸ் that causes rotation. ஓகே, ஸோ அதுதான் டார்க். டார்க் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸோட மெஷர், அந்த ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல அப்ளை ஆகும்போது ரொட்டேஷனல் மோஷனை கிரியேட் பண்ணி இருக்கும். இப்போ இதை ஃபார்முலா நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். த பிவோட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஒரு மொமெண்ட் ஆர்ம் ஆஃப் லென்த் ஆர் வச்சுக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய லென்த் ஆர், ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. மொமெண்ட் ஆர்ம் இதுக்கு பேரு. இப்போ இந்த பாயிண்ட்ல, ஸோ திஸ் இஸ் லெட்ஸ் சே பாயிண்ட் A, திஸ் இஸ் பாயிண்ட் B. ஸோ அட் பாயிண்ட் Bல ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் அகெயின் வெக்டார் குவாண்டிட்டி. இந்த ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட் AB மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் தீட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, டார்க் டவ் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, ஃபோர்ஸ் கிராஸ் மொமெண்டம் ஆர் வெக்டார், F இன்ட்டு ஆர் வெக்டார். ஸோ இது நம்ம FR சைன் தீட்டான்னு எழுதலாம். இதுல தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் பிட்வீன் த மொமெண்ட் ஆர்ம் அண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த மொமெண்ட் ஆர்ம். இப்போ சப்போஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா sin 90 degree becomes 1. So tau is equal to FR அப்படின்னு வரும். So pivot பாயிண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் R தள்ளி பர்பண்டிகுலரா ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சு அப்படின்னா, அப்ப டார்க் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை the distance between the pivot point and the point where the force applied. அதுதான் டார்க். ஸோ டார்க்கான மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் tau equal to FR. இந்த டார்க் இதுக்கு வேற என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா, டார்க்னாலும் மொமெண்ட்னாலும் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். ஸோ டார்க்குக்கான வேற வேற பேர் மொமெண்ட், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், டார்க், இது எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து கப்புள். கப்புள் அப்படிங்கிறது இந்த மொமெண்டோட ஸ்பெஷல் கேஸ், டார்க்கோட ஸ்பெஷல் கேஸ். ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் மொமெண்ட். என்ன ஸ்பெஷல் கேஸ்? இப்போ
கப்பல் அப்படிங்கிறது கப்பல் அப்படின்னாவே பேர் அப்படின்னு அர்த்தம். இங்க பேர் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்டோம்னா பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ கப்பல் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, நீங்க ஒரு ஸ்டியரிங் வீல் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஸ்டியரிங் வீல்ல ரொட்டேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், ரெண்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம், ரெண்டு கை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் இதை இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கமும் இன்னொரு ஃபோர்ஸ் இந்த பக்கமும் கொடுப்போம். ஒரு ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ்னா இன்னொரு ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே கீழே வரையலாம். இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ், ரைட்? ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ், சேம் மேக்னிடியூட், சேம் magnitude, opposite direction. So இப்படி சேம் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி அப்ளை ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் d ல அப்ளை ஆகுது. ரெண்டு ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு அப்ளை ஆகுது, ரைட்? அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டு ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன், ஃபோர்ஸ் அப்ளை ஆகக்கூடிய லைன் ஒரே லைன் கிடையாது. ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வேற வேறையா இருக்கு. So not sharing common line of action. Okay, so ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்துட்டு அது ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி அப்ளை ஆகுது அப்படிங்கும் போது அதுக்கான லைன் ஆஃப் ஆக்ஷன் காமன் கிடையாது, வேற. நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதால நெட் ஃபோர்ஸ் என்னவாகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஜீரோ. ஏன்னா ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கும் போது கேன்சல் ஆயிடும், ஜீரோ ஆயிடும். நெட் கப்புள் என்ன அப்படின்னா, நெட் கப்புள் என்னன்னா நாட் ஜீரோ. நெட் கப்புள் என்னவாகுது, இந்த ரெண்டு ஃபோர்ஸால என்ன நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு ரொட்டேஷனல் மோஷன் கிடைக்குது. So net couple is nothing but it is a purely moment. நமக்கு ஒரு rotational motion கிடைக்குது, ரைட்? purely moment அது டார்க்னா நம்ம என்ன சொல்றோம்னாக்க measure of the force that creates rotation. okay, so இப்போ இங்க நம்ம rotational motion சொன்னோம். rotational motion இன்னொரு மோஷன் என்ன அப்படின்னா translation motion. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், இது பொசிஷன் A ல இருந்து பொசிஷன் B க்கு மூவ் ஆச்சு அப்படின்னா this is translational motion. பட் நம்ம கப்புள் அப்ளை பண்ணும்போது டிரான்ஸ்லேஷனல் மோஷன் வராது. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது, பட் இருக்கிற இடத்துலயே ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகிற மோஷனுக்கு பேர், இருக்கிற இடத்துல ரொட்டேட் ஆகிறதுக்கு பேரு ரொட்டேஷனல் மோஷன். இங்க ஃபோர்ஸ் கப்புள் அப்ளை ஆகிறதுனால ரொட்டேஷனல் மோஷன் தான் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த கப்புல நம்ம எப்படி வந்து மேத்தமெட்டிக்கலா எழுதுது அப்படின்னா, ஸோ கப்புள் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஃபோர்ஸ். நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் வித் சேம் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்ளை ஆயிருக்கு, அதுல ஒரு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எடுத்துக்கிறோம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை the distance between these two forces. இந்த ஃபோர்ஸ் இந்த லைன்ல ஆக்ட் ஆகுது, இந்த ஃபோர்ஸ் இன்னொரு லைன்ல ஆக்ட் ஆகுது, அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன். So that we can write F into D, that is couple. அடுத்து இனர்ஷியானா என்ன? இப்போ இனர்ஷியா ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 1, நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம், இந்த டம்ளர் மேல ஒரு ஷீட் வச்சிருக்கிறோம், ஒரு சீட் வைக்கிறோம், இந்த சீட் மேல ஒரு பால் இருக்கு.
So this is seat, this is ball, and this is tumbler. இப்போ இந்த சீட்டை வேகமா ரிமூவ் பண்ண என்ன ஆகும்? இந்த பால் இந்த டம்ளருக்குள்ள விழுந்துரும் இல்லைங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் 2. நம்ம ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கோம். பஸ்ல ஒரு பர்சன் உட்கார்ந்துருக்காரு. பஸ் வேகமா டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. சடனா டிரைவர் பிரேக் அப்ளை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் நின்றோம். இந்த பர்சன் அப்படியே முன்னாடி மூவ் ஆயிடுவாரு. ரைட்? இந்த 2 எக்ஸாம்பிள்லையுமே என்ன ஆயிட்டு இருக்கு? இங்க நிலையா இருந்த ஒரு பொருள் தொடர்ந்து அதே நிலையில இருக்கு ட்ரை பண்ணுது இந்த பால். அதே மாதிரி இங்க பஸ்ஸோட சேர்த்து மூவிங்ல இருந்த ஒரு பர்சன் தொடர்ந்து மூவிங்லயே இருக்கு ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி ஒரு பொருள் அதனுடைய ஸ்டாட்டிக் பொசிஷன்லயோ அல்லது மூவிங் பொசிஷன்லயோ தொடர்ந்து இருக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுது. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் வந்துட்டு இனர்ஷியா. ரைட்? ஸோ இனர்ஷியா அப்படிங்கிறது எபிலிட்டி டு ரீடைன் இட்ஸ் பொசிஷன் வெதர் இட் இஸ் ஸ்டாட்டிக் ஆர் இட் இஸ் மூவிங். ஸோ மூவிங்கில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் தொடர்ந்து மூவிங்கில் இருக்க ட்ரை பண்ணும். ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய மெட்டீரியல் தொடர்ந்து ஸ்டாட்டிக்கா ஆர் ஸ்டேஷனரியா இருக்க ட்ரை பண்ணும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் இனர்ஷியா. இது நம்ம லீனியரா ஒரு டைரக்ஷனலா மூவ் ஆகும்போது. இதையே ரொட்டேஷனல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு வரும். ஸோ இனர்ஷியா அப்படிங்கிறது நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ் டு ஆக்சிலரேஷன். ரைட்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு பார்க்கும்போது இதே மாதிரி இப்போ ஒரு பொருள் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பொருளை நீங்க ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னா பட் என்ன ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை நம்ம ஒரு கப்புள் அப்ளை பண்ணி ரொட்டேட் பண்ண ட்ரை பண்றோம்னா அந்த ரொட்டேஷனல் மோஷனுக்கு எகைன்ஸ்டா அந்த பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் ஒர்க்காக ட்ரை பண்ணும். ரைட்? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ரெசிஸ்டன்ஸ் டு த ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இஸ் கால்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் to the angular acceleration is called moment of inertia. அதாவது நம்ம ஒரு irregular body கன்சிடர் பண்றோம். அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் வச்சு about சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் நம்ம ரொட்டேட் பண்ண ஒரு ரொட்டேஷனல் மோஷன் கப்புள் அப்ளை பண்ணா அந்த கப்புளுக்கு எகைன்ஸ்டா இந்த மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் ஆக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு தி ஆங்குலர் ஆக்சிலரேஷன். இதை மேத்தமெட்டிக்கலா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஐ அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம சொல்றோம். இதுல இந்த ஐ அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகளும் ஒரு இந்த பாடி அப்படிங்கிறதுக்கு டோட்டல் மாஸ் எம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய n நம்பர் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் சேர்ந்ததான் இந்த பெரிய பாடி அப்படிங்கிறது. ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் கன்சிடர் பண்ணோம்னா ஒரு பார்ட்டிகிள் கன்சிடர் பண்ணோம்னா அதுக்கான மாஸ் m1, அது சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் d1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த மாஸ் m2 இருக்கும், அதோட டிஸ்டன்ஸ் d2 இருக்கும். ஸோ அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது சம்மேஷன் ஆஃப் திஸ் ஆல் த மாசஸ் multiplied by their distance square, their distance from the center of mass squared. Right? So இப்போ நீங்க m1 எடுத்துட்டோம்னா m1 d1 square, m2 க்கு m2 d2 square, இது எல்லாத்தோட சம் பண்ணோம் அப்படின்னா so moment of inertiaங்கிறது i equal to 1 to n mi di square. Right? So இந்த moment of inertia நம்ம என்ன பண்ணிருக்கோம்? about the center of mass axisல கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த ஆக்சிஸ்ல வேணும், அதாவது சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து ஒரு டி கேப் ஸ்மால் டி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி சென்டர் ஆஃப் மாஸ்க்கு பேரலா இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஸ்க்கு
நம்ம வந்து ஒரு ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பேரலல் ஆக்சிஸ் அதை வந்து ஐபி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எப்படி எழுதுறானா, ஐபி அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ்ல கண்டுபிடிச்ச மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் இந்த டோட்டல் மாஸ் ஆஃப் த பாடி எம், பிறகு சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் நம்ம எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணுமோ அந்த ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸோட ஸ்கொயர், ஸோ டி ஸ்கொயர். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சென்டர் ஆஃப் மாஸை விட்டுட்டு அதுக்கு பேரலா டி டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சோம்னா சென்டர் ஆஃப் மாஸ்ல வந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் அந்த மொத்த பாடியோட மாஸ் மல்டிப்ளைட் பை ரெண்டு ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த மாதிரி எழுதுன இந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்துட்டு பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு டெரிவேஷன், twisting couple of a wire. So derivation for twisting couple of a wire. இது ஒரு சிம்பிள் ஒரு சின்ன டெரிவேஷன். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒயர் கன்சிடர் பண்றோம். ஒயரோட ஒரு சைடு ஃபிக்ஸ்டா இருக்கு, இன்னொரு சைடு வந்துட்டு ஃப்ரீயா இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு கப்புள் அப்ளை பண்றோம். ஃப்ரீ எண்ட்ல ஒரு கப்புள் அப்ளை பண்ணோம்னா, இப்போ ஒரு ஒயர் இருக்கு, அது மேல கட்டி இருக்கு, கீழே ஃப்ரீயா இருக்குன்னா என்ன ஆகும், கீழே மட்டும் நம்ம கப்புள் அப்ளை பண்ணோம்னா அந்த ஒயர்ல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வரும், அது முறுக்கேறும். அப்படி முறுக்கேறும் போது அந்த முறுக்குக்கான எக்ஸ்பிரஷன், ட்விஸ்டிங் கப்புளுக்கான ஒரு கப்புள் அந்த மெட்டீரியலை ட்விஸ்ட் கிரியேட் பண்ணுது. அந்த ட்விஸ்ட் கிரியேட் பண்ண கப்புளுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஓகே, இந்த டயக்ராம் இருக்கட்டும், அப்போதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த ஒயர்ல இருக்கக்கூடிய ட்விஸ்டிங் கப்புள் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த பாயிண்ட்ல கப்புள் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒயரோட கிராஸ் செக்ஷனல் டயக்ராம் நான் வரைகிறேன். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ப்ளோ பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. என்னோட சென்டர் ஓ, இதனுடைய ஃபுல் ரேடியஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ரேடியஸ் ஏன்னு வச்சுக்குவோம். இந்த ஒயர் அப்படிங்கிறது நம்ம ஒரு சிலிண்டரிக்கல் மெட்டீரியலை கன்சிடர் பண்ணி அதனோட ரேடியஸ் ஏன்னு வச்சுக்கலாம். பிறகு இது ஃபுல்லும் வந்துட்டு சாலிட் மெட்டீரியல். இப்போ இந்த சிலிண்டர் அப்படிங்கிறது n நம்பர் ஆஃப் யூனி ஆக்சியல் ஹாலோ சிலிண்டரால ஆயிருக்குது. அதாவது இது ஃபுல்லா ஃபில்டு சிலிண்டர். இதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரேடியஸ் இருக்கக்கூடிய சிலிண்டர், அதுக்கு மேல அடுத்த ரேடியஸ் இருக்கக்கூடிய சிலிண்டர், அதுக்கு மேல அடுத்த ரேடியஸ் இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு n நம்பர் ஆஃப் ஹாலோ சிலிண்டர்ஸை வந்துட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே வச்சுட்டே வந்தோம்னா இந்த சிலிண்டர் கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு அதுல ஒரு சிலிண்டரை நம்ம இப்ப கன்சிடர் பண்ண போறோம் உள்ளுக்குள்ளார, ரைட்? ஸோ இப்படி ஒரு சிலிண்டர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். உள்ளார ஒரு ஆர்பிட்ரரி சிலிண்டர் எங்க இருக்குன்னா, இந்த சிலிண்டர் ஆரிஜின்ல இருந்து ஆறுங்கிற ரேடியஸ்ல இருக்கு. இந்த சிலிண்டருக்கான திக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த திக்னஸ் அப்படிங்கிறது dr அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த சிலிண்டர் மட்டும் உள்ளார நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்பிட்ரரி சிலிண்டரை அதை தனியா இங்க வரைகிறேன். ஸோ அதுதான் இந்த டயக்ராம். ஸோ இது கிராஸ் செக்ஷனல். நான் அந்த டயக்ராம் அப்படியே வரைஞ்சிட்டேன் இங்க. இப்போ இது சென்ட்ரல் ஆக்சிஸ் O, அதனுடைய பாட்டம்ல O பிரைம். இப்போ அவுட்டர் ரிம்ல இந்த சிலிண்டர், இது ஒரு ஹாலோ சிலிண்டர், அவுட்டர் ரிம், ஸோ ரேடியஸ் R, அவுட்டர் ரிம் கன்சிடர் பண்றேன். ஒரு லைன் அவுட்டர் ரிம்க்கு வரையறேன், அதை ஏன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி நேரா கீழே இன்னொரு லைன் வரைகிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய
லைனை வந்து பாயிண்ட்டை வந்து ரிம்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்டை கீழே இருக்கக்கூடிய சென்டரோட கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேன் கிரியேட் பண்ணும், ரைட்? ஸோ திஸ் கிரியேட்ஸ் அ பிளேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாப் வந்து ஃபிக்ஸ்டு, பாட்டம் வந்துட்டு ஓப்பன், ஃப்ரீ எண்டு. ஸோ பாட்டம்ல நம்ம ஒரு கப்புள் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறதுனால பாட்டம் மட்டும் ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகுறதுனால இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் பி பிரைம்க்கு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏல இருந்து பி பிரைமை நான் கனெக்ட் பண்றேன். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஆரிஜினில் இருந்தும் பி பிரைமை கனெக்ட் பண்றேன். ஸோ இப்போ பி ஓ பிரைம் பி பிரைம் சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. அந்த ட்ரையாங்கிளுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிளை தீட்டான்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி பி ஏ பி பிரைம் இங்க ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. இதுக்கடையில் இருக்கக்கூடிய ஆங்கிளை வந்துட்டு பை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கன்சிடர் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னா நமக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. இது பி, இது பி பிரைம், இது ரேடியஸ். ஸோ இந்த லென்த் அப்படிங்கிறது இந்த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ ஆர், ரெண்டு சைடு ஆர், அதுக்கடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. திஸ் இஸ் ஓ பிரைம். ஸோ O prime B is equal to, and this is B prime, and O prime B prime equal to R, and angle B O prime B prime is equal to theta. இப்போ இது வந்துட்டு ஒரு சர்க்கிள் உடைய ஆர்க் அப்படின்னா இந்த ஆர்க்கோட லென்த் B B prime அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரேடியஸ் and the angle between these 2 points in the arc length. So அப்படியும் போகும்போது r theta இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். this is equation 1 ன்னு வச்சுக்கிறோம். next இந்த about this plane AB அப்படிங்கிற இந்த இடத்துல அப்படியே இந்த சிலிண்டரை கட் பண்றது, ஹாலோ சிலிண்டர் இப்படி கட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும், இந்த சிலிண்டரை ஓபன் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் கிடைக்கும். ஸோ அந்த ரெக்டாங்குலர் ஷீட் நான் இங்க வரைகிறேன். ஸோ AB, ஸோ இந்த சைடு இங்கே மடிஞ்சு வந்து இருக்கும்போது ஏபி, பட் விரிச்சு விட்டுட்டோம். ஸோ அதனால நான் ஒரு டிஃபரன்ஸ்க்காக சிடி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ கீழே மட்டும் கப்பிள் அப்ளை பண்ணும்போது பி பாயிண்ட் பி பிரைம் மூவ் ஆயிருக்கு. ஸோ அதை இங்கே நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா டாட்டர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம் பி பிரைம். சிமிலர்லி இந்த பக்கமும் நமக்கு வந்துட்டு டி வந்துட்டு டி பிரைம்க்கு போகும். ஓகேங்களா? ஸோ கப்பிள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஏபிசிடி அப்படிங்கிறது ஏ பி பிரைம் சி டி பிரைம் அப்படின்னு மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த சிலிண்டரோட லென்த் எல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ இதையும் நம்ம எல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் ஏற்கனவே வந்துட்டு 5 அப்படின்னு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதுல இருந்து இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த போர்ஷனை மட்டும், இந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் பி ஏ பி பிரைம் மட்டும் தனியாக நம்ம வரைகிறோம். வரைஞ்சோன்னா இப்படி வரையலாம். இது ஏ, சாரி இது பி, இது பி பிரைம், இது ஏ. இது கடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 5, இங்கே வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த பை வேணும் அப்படின்னா அதை நம்ம tan பை அப்படின்னு எழுதலாம். tan பை அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடு பை adjacent சைட், பி பி பிரைம் பை பிஏ ஆர் ஏபி. பட் ஏபி அப்படிங்கிறது எல். இப்போ ஃபார் ஸ்மால் பைக்கு நம்ம tan தீட்டாவை சாரி tan ஃபையை 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா 5 இஸ் ஈக்குவல் டு பி பி பிரைம் டிவைடட் பை எல் அப்படின்னு வரும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எல் பை இஸ் ஈக்குவல் டு பி பி பிரைம் எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இங்க பி பி பிரைமுக்கு பதிலாக எல் பை அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணனா என்ன கிடைக்கும்? ஸோ ஈக்குவேஷன் 2 இன்டூ ஈக்குவேஷன் 1 போட்டோம்னா எல் பை இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இதுல இருந்து பை அப்படிங்கிறது ஆர் தீட்டா பை எல்னு எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த பை அப்படிங்கிறது என்னன்னா இந்த டயக்ராம் படி பார்த்தோம்னா இங்க மட்டும் ஃபோர்ஸ் அப்ளை ஆயிருக்கு. ஸோ இது
அதனால கிரியேட் ஆன ஸ்ட்ரெயின். ஸோ திஸ் இஸ் சியர் ஸ்ட்ரெயின். இந்த பை அப்படிங்கிறது சியர் ஸ்ட்ரெயின். ஸோ சியர் ஸ்ட்ரெயின் பை இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா பை எல் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். சியர் ஸ்ட்ரெயின் வச்சு வரக்கூடிய மாடுலஸ் என்னது? ரிஜிடிட்டி மாடுலஸ். ஸோ நெக்ஸ்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கான எக்ஸ்பிரஷன் எழுதணும்னா which is equal to shear stress by shear strain வரும். ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கான லெட்டர் n. நமக்கு shear strain தெரியும். ஸோ அதுல இருந்து shear stress கண்டுபிடிக்கலாம். ஸோ shear stress அப்படிங்கிறது which is nothing but rigidity modulus times shear strain அப்படின்னு வரும். shear strainக்கான எக்ஸ்பிரஷன் தெரியும், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். n r theta by l. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம். இது ஸ்ட்ரெஸ். அடுத்து இங்க நம்ம கன்சிடர் பண்ணிருக்கக்கூடிய இந்த டியூப் ஹாலோ சிலிண்டர், அதனுடைய இந்த சர்ஃபேஸ் திக்னஸ் dr இருக்கு. இதுல ஆக்ட் ஆகக்கூடிய இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த சர்க்குலர் டியூபோட ஏரியா, ஸோ ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்னா, ஏரியா அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr மல்டிப்ளைட் பை திக்னஸ் dr. ஸோ அதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிச்சிடலாம், ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ 2πr into dr இது கிடைச்சிருச்சு. ஏரியா கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு ரீகலெக்ட் இந்த ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா ரீகலெக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, ரைட்? ஸோ இதுல இருந்து நம்ம இந்த dr திக்னஸ் இருக்கக்கூடிய இந்த ரிம்மோட சிலிண்டரோட இந்த tr திக்னஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னாக்க we can multiply stress and area, right? ஸோ இந்த சிலிண்டர் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, இது ஹாலோ சிலிண்டர். ஸோ இந்த திக்னஸ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரெஸ்ஸோட ஏரியாவை மல்டிப்ளை பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்கு. ஸோ we can write force is equal to stress அப்படிங்கிறது nr theta by l, ஏரியா அப்படிங்கிறது 2πr into dr. So the equation number 6. So இந்த இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்க 2π n theta by l r square dr அப்படின்னு எழுதிக்கலாம். This is equation number 6. இதுதான் இந்த சிலிண்டர் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ இந்த சிலிண்டரோட இந்த dr திக்னஸ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் திஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எடுத்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி ஃபோர்ஸ்க்கு எக்ஸ்பிரஷன் இருக்கு. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்க ரேடியஸ் அப்படிங்கிறது r. so that இந்த ஃபோர்ஸோட r மல்டிப்ளை பண்ணணும். so that 2π n theta ஒரு r மல்டிப்ளை பண்ணா இந்த r கியூப் ஆயிரும். r கியூப் dr divided by l. இதுதான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்க கன்சிடர் பண்ண n சிலிண்டர்ல ஒரு சிலிண்டர் வித் திக்னஸ் dr அதனால ஏற்பட்டது. அப்போ
the moment of force about the wire, இந்த வயரோட ஆக்சிஸ்ல, இந்த wire ஆக்சிஸ்ல moment of force created by all the cylinders வேணும் அப்படின்னா, அதாவது whole வயரால ஏற்பட்ட moment of force about the axis வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னாக்க இந்த moment of force 0 to a க்கு இன்டகிரேட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னாக்க moment of force of the whole wire கிடைக்கும். அது என்ன அப்படின்னா it is nothing but 0 to a 2 pi n theta by L r cube dr அப்படிங்கிறது. ஸோ இதுல 2 pi n theta by L அது கான்ஸ்டன்ட். ஸோ 0 to a r cube dr வரும். இது இன்டகிரேட் பண்ணா r power 4 by 4. ஸோ லிமிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆறுங்கிற இடத்துல a வந்துடும். ஸோ இன்டகிரேட் பண்ண பிறகு 2 pi n theta by L a power 4 by 4 இருக்கும். இதை கேன்சல் பண்ணா 2 வரும். ஸோ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் pi n theta by 2L into a power 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க இதுதான் ட்விஸ்டிங் கப்புளுக்கான ஜெனரல் எக்ஸ்பிரஷன், ரைட்? ஸோ அந்த ஒயர்ல எவ்வளோ ட்விஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கப்புள் வந்தது அப்படிங்கிறதுக்கான ஜெனரல் எக்ஸ்பிரஷன் இது. தட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த ஹோல் ஒயர். பட் சப்போஸ் யூனிட் ட்விஸ்ட், அதாவது ஒரு ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 1 டிகிரி ட்விஸ்ட் ஆனதுக்கு, ஒரு ரேடியன் ட்விஸ்ட் ஆனதுக்கு, தீட்டா ஈக்குவல் டு 1 ரேடியன் ட்விஸ்ட் ஆனதுக்கான எக்ஸ்பிரஷன் வேணும் அப்படின்னா நம்ம இங்க தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா ட்விஸ்டிங் கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் pi n a power 4 by 2L. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம 6ன்னு வச்சுக்கலாம், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 7 வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ட்விஸ்டிங் கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் ஆஃப் அ ஒயர், ரைட்? இப்போ இதுல ஒரு சின்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன். சப்போஸ் நம்மளுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒயர் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லா சாலிட் ஒயரா இல்லாம ஒரு ஹாலோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? ஸோ இந்த ஷேடட் ஏரியா மட்டும் சாலிட், இந்த ஓப்பன் ஏரியா இந்த ஓப்பன் ஏரியா வந்துட்டு அன்ஃபில்டு அப்படின்னு இருக்குனால் இதுக்கு எப்படி ட்விஸ்டிங் கப்புள் கண்டுபிடிக்கிறது? ஒரு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஒயர் அதுக்கான ட்விஸ்டிங் கப்புள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ இன்னர் ரேடியஸ் R1 வச்சுக்கலாம், எக்ஸ்டர்னல் ரேடியஸ் R2 வச்சுக்கலாம். இதுக்கு எப்படி நம்ம ட்விஸ்டிங் கப்புள் கண்டுபிடிக்கிறது? ஸோ எல்லா கன்சிடரேஷனும் சேம். இதுல எல்லா கன்சிடரேஷனும் சேம். இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துருங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்த பிறகு என்டையர் ஹோல் ஒயருக்கான மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 0 to a க்கு கண்டுபிடிக்காம நமக்கு என்ன ரேடியஸ் லிமிட் இருக்கோ R1 to R2 கண்டுபிடிச்சோம்னா ஒரு ஹாலோ சிலிண்டருக்கான ட்விஸ்டிங் கப்புளுக்கான எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கேஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன வரும் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு R1 to R2 2 pi n theta by L r cube dr இருக்கும். So 2 pi n theta by L constant, r cube integrate பண்ணா r power 4 by 4 limit apply பண்றோம். So that r power 4 by 4 limit apply பண்ணோம்னா r1 to r2 apply பண்ணணும். So that என்னவாகும்னா 4 வெளியே எடுத்துடலாம். ஸோ பை என் தீட்டா பை 2L அப்படின்னு வரும். லிமிட் அப்ளை பண்ணும்போது R2 பவர் 4 மைனஸ் R1 பவர் 4 அப்படின்னு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம 8ன்னு வச்சுக்கலாம். இந்த 8th எக்ஸ்பிரஷன் எதுக்காகனா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார் அன் ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறதுக்கானது. ஸோ நம்ம இப்போ ஒரு ஒயர் கொடுத்தாங்கன்னா அந்த ஒயருக்கான ட்விஸ்டிங் கப்புள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறான டெரிவேஷன் பார்த்துட்டோம்.
ஸோ மீண்டும் இன்னொரு டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.